அயஹ்சபுல் இன்சானு ஐ யுத்ரக சுதா, மனிதன் நினைத்து கொண்டானா அவன் அப்படியே எதுவும் இல்லாமல் விட்டுவிடப்படுவான் என்று. அயஹ்சபுல் இன்சானு ஐ யுத்ரக சுதா. ஆகவே சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த சோதனையில், நல்ல கவனிங்க, இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் அதற்கு ஒரே வழி, நீங்கள் ஹைராத், நன்மைகளை செய்ய வேண்டும். அதுவும் நன்மைகள் நம்மை தேடி வந்தால் நாம் நன்மைகளை செய்வோம் என்று இருப்பதல்ல. எப்படி நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை தேடுகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை தேடுகிறீர்களோ, சகோதரர்களே சகோதரிகளே, அதை விட அதிகமாக நன்மைகளை, அமால் சாலிஹா, நல்ல அமல்களை, ஹைராத், புண்ணியங்களை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸ்தபிகுல் ஹைராத். அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா துன்யாவை தேடுவதை பற்றி சொல்லும் பொழுது, ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கிஹி, பூமியிலே நடந்து சென்று உங்களது ரிஸ்கை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஆனால் எங்கே மறுமை என்ற பேச்சு வருகிறதோ அங்கே அல்லாஹு தஆலா அப்படி சொல்லவில்லை. நடந்து சென்று என்று சொல்லவில்லை. மஷா என்று சொன்னால் ஒரு நிதானமாக நடப்பதற்கு சொல்லப்படும். மறுமையின் செய்திகள் வரும்போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஃபிர்ரூ இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் ஓடோடி வாருங்கள், விரைந்து அதாவது தலதெறிக்க ஓடுங்கள். ஃபிரார் என்று சொன்னா மரணத்தை பார்த்த ஒரு மனிதன் அந்த மரணத்திலிருந்து ஓடினால்தான் தப்பிக்க முடியும் என்று இருக்குமானால், எப்படி தலை தெறிக்க, கண்ணு மூக்கு தெரியாமல், கல்லா மண்ணா முல்லா என்று தெரியாமல் ஓடுவானோ, பாதை இருக்கிறதா இல்லையா என்று வரக்கூடிய தடைகளுக்கு மேலெல்லாம் ஏறி குதித்து ஓடுவானோ, அப்படிப்பட்ட ஓடுதலுக்கு ஃபிரார் என்று அரபியில் சொல்லப்படும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலகமே ஃபித்னா, உலகமே குழப்பம், நீங்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் ஓடோடி விரைந்து வாருங்கள் அல்லாஹுவின் பக்கம். ஃபஃபிர்ரூ இலல்லாஹ். அதே போன்ற அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானுடைய 133வது வசனத்தில் சொல்கிறான், வசாரிஉ. உங்களுக்கு தெரியும் அரபி மொழியோட ஓரளவு உங்களுக்கு தொடர்பு இருக்குமே ஆனால், சுர்அத்துன், சுர்அத்துன் என்றால் ஸ்பீடு, விரைவாக, விரைந்து செல்வது. நீங்க அரபு நாட்டில் வசித்தீர்கள் என்றால் அங்க போட்டிருப்பாங்க சுரா, கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க, இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நீங்க போகணும்னு சொல்லி. வசாரிஉ, இது அரபியில ஃபஅல யுஃபாயிலு, முஃபாஅலா என்ற வசன். அதாவது விரைந்து செல்லும் போது கூட தனக்கு முன்னால் விரைந்து செல்லக்கூடிய ஒருவனை முந்த வேண்டும் என்று போட்டி போட்டு விரைந்து செல்வதற்கு அரபியில் முசாரா என்று சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறான். சூரா ஆலு இம்ரானுடைய 133வது வசனத்திலே, வசாரிஉ, ஒருவரை விட நீங்கள் ஒருவர் வேகமாக வாருங்கள். எங்கே? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களது ரப்புடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக. உங்களது ரப்பு உங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். உங்களது ரப்பு உங்கள் மீது அன்பின் மழையை பொழிய காத்து கொண்டிருக்கிறான். உங்களது ரப்பு உங்கள் மீது பாசத்தை காட்ட, தனது அன்பை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய கண்கள் பார்த்திராத, மனிதனுடைய சிந்தனைகளில் உதித்திராத, கற்பனைகளில் எட்டியிராத அற்கொடைகளை எல்லாம் உங்களுக்காக படைத்து வைத்து, கண் குளிர்ச்சியான நற்பாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி வைத்து, அந்த சொர்க்கத்தில் நீங்கள் இன்புற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُمْ مِنْ قُرَّةِ أَعْيُنٍ جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ. யாருக்கு தெரியும்
அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண் குளிர்ச்சியான நற்பாக்கியங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக சொன்னார்கள், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக, சாலிஹீன் லிஇபாதியஸ் ஸாலிஹீன், சகோதரர்களே, இதற்காகவே நாம் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல் குர்ஆன் யாரை புகழ்கிறதோ, கவனிங்க, இந்த ஹதீஸுக்கு நம்ம திரும்ப வருவோம், தலைப்புக்கு திரும்ப வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம ذكر. அல் குர்ஆன் யாரை புகழ்கிறதோ ஒரு பட்டியல் போடுங்க. அந்த பட்டியலில் ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? ஏனென்றால் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படும் போது, வஸீகல்லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா, சொர்க்கவாசிகள் கேட்டகிரி வைஸாக, வகையினராக சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். தக்வா உள்ள அந்த நல்லவர்கள், சுப்ஹானல்லாஹ், தர்மம் கொடுத்தவர்கள், மஸ்ஜிது கட்டியவர்கள், மக்களுக்கு நல்லதை செய்தவர்கள், ஏழைகளுக்கு உதவியவர்கள், அனாதைகளுக்கு உதவியவர்கள், விதவைகளுக்கு உதவியவர்கள், இல்லாதவர்களுக்கு உதவியவர்கள், இப்படியாக யாரெல்லாம் எந்தெந்த நன்மையில் பங்களிப்பு செய்தார்களோ, யாரிடத்தில் எந்த நன்மை அதிகமாக இருக்குமோ அந்த நன்மைகளை கொண்டு அவர்கள் அடையாளம் காணப்பட்டு, அந்த நன்மைகளை கொண்டு அவர்கள் வகை பிரிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு மரியாதையோடு அழைத்து வரப்படுவார்கள். சலாம் என்ற முகமன் கூறி வானவர்களால் வரவேற்கப்பட்டு அழைத்து வரப்படுவார்கள். ஹதீஸில் வருகிறது அல்லவா, இந்த ரமலானுடைய நோன்பை பற்றியும் பொதுவான நஃபிலான நோன்பை பற்றியும் அல்லாஹு தஆலா கூறுவதாக, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, அர்-ரையான் லா யதுகுலுஹு இல்லா ஸாயிமூன், நோன்பாளிகளை தவிர யாரும் அந்த வாசல் வழியாக செல்ல முடியாது. அதாவது யார் ரமதானுடைய நோன்பையும் இன்ன பிற நஃபிலான நோன்புகளையும் பேணுதலாக நோற்றார்களோ அத்தகையவர்களுக்காக விசேஷமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வாசல்.